நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பான கோர காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பான கோர காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பான கோர காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பான கோர காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பான கோர காட்சி வெளியாகி இருக்கிறது. இதுவரை வெள்ளத்தில் சிக்கி 37 தமிழர்கள் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் அந்த காட்டாற்று வெள்ளம் தொடர்பான கோர காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பான கோர காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 37 தமிழர்கள் மாயமாகி இருக்கக்கூடிய சூழலில் இது வெள்ளம் தொடர்பான அந்த கோர காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் நௌசாத். நேபாள காட்டாற்று வெள்ளம் தொடர்பான அந்த கோர காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம், குறிப்பாக அந்த கோர காட்சியானது தற்போது வெளிவந்திருக்கிறது. மிக முக்கியமாக அந்த காட்டாற்று வெள்ளத்தை நம்ம பார்க்கப்படுகிறது. ராசுவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்குது. தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய பல வீடுகள் காணாமல் இருப்பதாக, அந்த வெள்ளத்தில் அடி செல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக மிக முக்கியமாக சொல்லணும்னா சாலையை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆற்றின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு பாதுகாப்பான இடங்கள் செல்ல வேண்டும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நுவாகோட் மாவட்டம் திருசூலி பஜார் பகுதியில் பயங்கர வெள்ள குறித்த அதிர்ச்சிகர காட்சிகள் தற்போது நேபாளத்திலிருந்து வெளிவரும் காட்சிகள் நம்மளால பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக தமிழகத்திலிருந்து பல்வேறு நபர்கள் சுற்றுலா சென்றிருப்பதாகவும் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில அவளை அழைத்து வருவதற்காக தமிழகத்துக்கு கூட முனைப்பு காட்டியிருப்பது தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகக்கூடிய ஏஜென்சி மூலமாக அவர்கள் நேபாளம் சென்றிருப்பதாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் 24 மணி நேரத்தில் தொடர்பு கொள்வதற்காக அந்த எண்களையும் குறிப்பாக வெளிநாடு அயலகத்துறை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பயணிகள் விவரம் குறித்தும் சுற்றுலா முகமை மற்றும் தூதர்களுடன் தமிழ்நாடு அரசு தொடர் கண்காணிப்பு இருப்பதாக கூட தமிழக சார்பாக தகவல் தெரிவித்தாலும் கூட தற்போது அடுத்தடுத்த காட்சிகள் வெளிவருவது மேலும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக அந்த கோர காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த மலைகளுக்கு நடுவே குறிப்பாக அந்த காற்றாற்று வெள்ளம் ஒரு காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். தொடர்ந்து நேபாளத்தில் தற்போது என்ன நிலை இருக்கிறது, எது போன்ற பாதிப்புகள் இருக்கிறது என்ற எண்ணமும் தோன்றுகிறது. ஏற்கனவே குறிப்பாக சுற்றுலா எத்தனை பேர் தமிழகத்திலிருந்து சுற்றுலா சென்றிருக்கிறார்கள், குறிப்பாக எத்தனை ஏஜென்சி மூலமாக சென்றிருக்கிறார்கள், எத்தனை தமிழர்கள் அங்கு சிக்கி தவிக்கிறார்கள் என்ற குறிப்பாக தகவல்களை தற்போது வெளிநாடு வாழ் தமிழகத்துறை சார்பாக அந்த சேகரிக்கும் பணியானது தற்போது நடைபெற இருந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய தமிழக பாதிப்பிற்கும் பட்சத்தில் அவங்க தொடர்பு கொள்வதற்கு எண்ணையும் அறிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர் குடும்பத்தினரும் அரசுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கூட அரசு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோது அவ்வப்போது வரக்கூடிய அந்த கோர காட்சிகள் அதிர்ச்சி ஏற்பட வந்திருக்கிறது. எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள், எத்தனை இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்தடுத்து வருகிறது. ரமேஷ், விவரங்களுக்கு நன்றி நௌசாத். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்றாற்று வெள்ளம் தொடர்பான அந்த கோர காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தற்போது இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கையில் காட்டாற்று வெள்ளம் தொடர்பான அந்த கோர காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்களையும் தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டாற்று வெள்ளம் தொடர்பான அந்த கோர காட்சி வெளியாகி இருக்கிறது.
வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்களை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்களை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டாற்று வெள்ளமானது பலத்த சேதத்தையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் அங்கு சிக்கிய 57 தமிழர்கள் கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்திலேருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேரில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சிட்ருக்கோம். விபத்துனா இப்போ வாலிமர் நியூஸில் வந்து சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரணை பண்ணிவிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். 20 பேர் மட்டும் சேஃபாக இருக்கிறாங்க, மற்றவங்க நிலைமை என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்திலேருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேரில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சிட்ருக்கோம். விபத்துனா இப்போ வாலிமர் நியூஸில் வந்து சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரணை பண்ணிவிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். 20 பேர் மட்டும் சேஃபாக இருக்கிறாங்க, மற்றவங்க நிலைமை என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூரை சேர்ந்த சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் சுற்றுலா சென்றவர்கள் தற்போது அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களையும் சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருப்பதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கும்பகோணத்தைச் சேர்ந்த சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் சுற்றுலா சென்றவர்கள் எத்தனை பேர் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களும் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்களை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்களை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கும்பகோணத்தை சேர்ந்த சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் சுற்றுலா பயணிகள் விபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தொடர்பான அந்த விசாரணையும் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. நேபாளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம்.